அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கறி சேர்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது சப்பாத்திக்கு ரொட்டிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நானுக்கு இது நல்லாயிருக்கும். இப்போ நான் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். தோல் சீவி உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு இருக்கும். ரொம்ப சின்ன பீஸாக இல்லாமல் மீடியம் சைஸ் பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஹூக்கார நல்லா குத்திக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். ரெண்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால சீக்கிரம் வேகாது. முள்ளுக்கண்டியால் நல்லா குத்திக்கலாம். எல்லா பக்கமும் குத்திக்கணும். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மசாலா போட்டு பார்த்தீங்களா, அதில் உப்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். உப்பு கம்மியாக போட்டுக்கலாம், ஏன்னா கிரேவியில் போட போகிறோம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாமே கிரேவிலையும் போடணும் மசாலாலாம், உப்புலாம். அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் அதில். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு முதல் ஆயிலில் வறுத்து எடுத்துக்கிட்டுவோம். அதை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டுங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷமாச்சும் வேகம். இது அப்படியே சிம்லேயே வச்சுருவோம். இதுக்கெல்லாம் நம்ம கிரேவி செஞ்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம திருப்பி விடுவோம். வாங்க கிரேவி செஞ்சுருக்காங்க. அதுக்கு உண்டான தேவை என்னென்னு பார்த்துக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டும், பூண்டு 3 பூண்டு வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். இதெல்லாம் அரைச்சிடணும். பல்லாரி வெங்காயம் பாருங்கள், பெரிய சைஸ் ஒன்று வச்சுருக்கேன். இதெல்லாம் அரைக்கிற சாமானுங்க. இதெல்லாம் தக்காளி ஒன்று, மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2 வச்சுருக்கேன். இந்த நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்குவோம். நல்லா எதில் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் தயிர் ஊற்றி வச்சுருக்கேங்க. 10 ரூபா பாக்கெட் இருக்குல்ல, அது ஒரு பாக்கெட் ஊற்றிருக்கேன். மல்லி தூள் பாருங்கள், 1/2 மெசக்கட்டி போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சாட் மசாலா இது 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்குவோம். மிளகாத்தூள் நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுக்கிட்டுலாம். நல்லா பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வந்துட்டுருக்கு. வந்துருச்சு, எடுத்தாச்சு. நீ சும்மாவே உருளைக்கிழங்கு போட முடியாதா, அப்படி வறுத்து தான் பண்ணுமான்னு பார்க்காதீங்க. அது போட்டால் இந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வெஜிடபிள் குருமா வச்சு ரொம்ப போர் அடிச்சு போச்சா சப்பாத்திக்கெலாம், இது மாதிரி செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்குவோம். பிரிஞ்சி இலை ஒன்று பிச்சு போட்டுக்கிறேன். ஜீரகம், முழு ஜீரகம் போட்டிருக்கேன் 1 ஸ்பூனு பொடிட்டோம். ஏலக்காய் 2, பட்டை ஒரு துண்டு போட்டிருக்கேன். நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டுலாம் அதை இதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ தான் மிளகாத்தூள் நான் போடுறேன், ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ போட்டால் நல்லா கிரேவி பார்த்தா கலராக இருக்கும். உப்புத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுடலாம். உங்கள் மிளகாத்தூள் கூட வேணும்னா கூட குறைச்சி போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயமும் தக்காளியும் வதங்கட்டும். நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா தயிரில் மற்ற மசாலாலாம் போட்டு வச்சுருந்தோம்னா அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம். ரொம்ப ஊற்றிடக்கூடாது, இது கிரேவி மாதிரி தான் இருக்கணும். ஊற்றி சாப்பிடக்கூடாது, அப்படியே தொட்டு சாப்பிட்ணும் இதை. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுவோம். பாருங்கள், நல்லா ஆயிலாம் நல்லா இந்த வெளியே வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தா உருளைக்கிழங்கு போட்டுடலாம். உருளைக்கிழங்கு சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். KFC சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சாரி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருக்குல்ல, அது சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மல்லி இலையை தூவிடலாம். கஸ்தூரி மெத்தி இருக்குல்ல, அதை நான் கொஞ்சம் கசக்கி விட்டு போட்டுக்கலாம். ஒன்றுன்னா மெதுவாக திருப்பி விடுவோம். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, உருளைக்கிழங்கு நல்லா உடஞ்சி போயிடும். அதுதாங்க ரெடி ஆகிடுச்சுங்க நமக்கு. இப்போ பாருங்கள், சப்பாத்தி ரெடியாக இருக்குது. சூடான சப்பாத்தி இருக்குது. இதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. அப்போ ஒரே மாதிரி வெஜிடபிள் குருமா வைக்காமல் இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.